வெல்கம் டு புக்ஸ்டோர்ஸ். இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பவர்ஃபுல்லான ரீசார்ஜபிள் எல்இடி லைட் தான் இன்னைக்கு நம்ம மேக் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, புரியாம போயிடும். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவர்ஃபுல் லைட் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துலாம். ஃபீமேல் சாக்கெட் 1, 12 வோல்ட் பேட்டரி நம்ம சேனலில் மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் காத்துறேன் பாருங்கள். ஒயர் தேவையான அளவு, லைட் ஸ்ட்ரிப் 1, பிளாஸ்டிக் கேன் 1, ஸ்விட்ச் 1. இப்போ வந்து சுவிட்சை சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்டே மாதிரி வச்சு அந்த அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹீட் சிங்க் டியூப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் சால்ட்ரிங் பண்ண இடத்த. ஏன்னா ஒயர் பிஞ்சு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஹீட் சிங்க் டியூப்பை வச்சு ஹீட் பண்ணிடுறோம். ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக கிரிப்பாக பிடிச்சிக்கும். 12 வாட் ஃபீமேல் சாக்கெட் எடுத்துக்கிறோம் சால்ட்ரிங் பண்ணுறதுக்காக. 12 வாட் ஃபீமேல் சாக்கெட்டை சால்ட்ரிங் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல் மாதிரி வர்றதில் வந்து எப்போயுமே பாசிட்டிவ் இருக்கணும். சின்னதாக ரிங் மாதிரி ஒரு நீடில் வரும், அதில் நெகட்டிவ் வச்சுருங்க. 3 இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். நெட்டை கலட்டிடுங்க. ஹீட் சிங்க் டியூப் அதே மாதிரி சால்ட்ரிங் பண்ண வச்ச இடத்துல வச்சு ஹீட் பண்ணிவிடுங்க. அதே தான் ஒயர் பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான். பர்ஃபெக்டாக பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அலுமினியம் கண்டெய்னர் எடுத்து ஒன் சைடு ஒண்டி கட் பண்ணிவிடுங்க. ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறோம், அலுமினியம் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோன்னா லைட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னும் பிரைட்னஸாக தெரியறதுக்காக இந்த அலுமினியம் கண்டெய்னரை யூஸ் பண்ணுறோம். 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பாருங்கள். இப்போ லைட் ஸ்ட்ரிப்பை வச்சு உள்ளே வச்சு பாருங்கள். இப்போ பத்தலை, அதனால் இன்னொரு அலுமினியம் கண்டெய்னர் எடுத்து 2 பக்கமும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நடுவில் வச்சு பாருங்கள். ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. ஒரு பக்கம் ஹாட் க்ளூ கன்னை வச்சு ஒட்டிட்டு மேலே லைட்டாக பிரிஞ்ச மாதிரி இருக்குது ஒட்டிட்டு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கரெக்டாக வச்சு லைட்டை வச்சு பார்த்து அளவு எடுத்துகிட்டு ஒரு லைன் போட்டு அங்கே கரெக்டாக ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து லைட்டு வச்சா ரிஃப்ளெக்ட் ஆக நல்லாயிருக்கும். 2 கண்டெய்னர் சேர்த்த மாதிரி நடு கண்டெய்னரை ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லா லாக் ஆகிடும். சைடில் சின்னதாக கட் பண்ணிக்கலாம், ஏன்னா உள்ளே லைட் ஃபிக்ஸ் பண்ணால் ஒயர் வெளியே எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ வந்து லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிட்டு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ ஒயரை வந்து வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தால் இப்போ கரெக்டாக வெளியே வந்துடும். ஓகே, பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. பிளாஸ்டிக் கேனில் சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சுவிட்ச் அளவு பிளாஸ்டிக் கேனில் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி மூடியில் வந்து நம்ம ஃபீமேல் சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஃபீமேல் சாக்கெட் நெட்டை வச்சு ஒரு ஓ போட்டுட்டிங்கன்னா அந்த சைஸ் வந்துடும். இப்போ வந்து கரெக்டாக வெட்டி எடுத்துடலாம். எதுக்கு வெட்டி எடுக்கிறோன்னா ஸ்விட்ச் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் அந்த இடத்த வெட்டி எடுக்கிறோம். அதே மாதிரி அடியில் வெட்டிடலாம். ஏன் இப்போ அடியில் நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒயரு, பேட்ரி, 12 வால்ட் பேட்ரி எல்லாமே அடியில் தான் வைக்க போகிறோம். அதனால் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபீமேல் சாக்கெட் வைக்கிறதுக்காக மூடியை ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க. ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபீமேல் சாக்கெட்டை உள்ளே போட்டு டைட்டாக சுற்றிடுங்க. இப்போ வந்து அந்த நெட்டை எடுத்து போட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அது ரொட்டேட் ஆச்சுன்னா சால்ட்ரிங் பிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஸ்விட்சை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபீமேல் சாக்கெட்டையும் உள்ளே போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மூடியை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து சுவிட்சில் இருக்க ஒயரை வெளியே எடுத்தாச்சு, ஃபீமேல் சாக்கெட்டோட ஒயரை வெளியே எடுத்தாச்சு, லைட்டை வச்சாச்சு, பேட்டரியை வச்சாச்சு. ஃபீமேல் சாக்கெட்டில் இருக்க பாசிட்டிவும் லைட்டோட பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஃபீமேல் சாக்கெட்டையும் லைட்டோட பாசிட்டிவும் எடுத்து பேட்டரியோட 3 பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சுவிட்சில் இருந்த நெகட்டிவும் ஃபீமேல் சாக்கெட்டில் இருக்க நெகட்டிவும் வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. பேட்டரியில் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணுறங்க, மாற்றி கனெக்ட் பண்ணிடாதீங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். சுவிட்சிலேருந்து ஃபீமேலை எடுத்து லைட்டில் இருக்க ஃபீமேலோட கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் வந்து லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும்.
ஃபுல்லாக டைட்டாக கனெக்ட் பண்ணிட்டு இதில் ஹீட் சிங்க் டியூப்பை வச்சு ஹீட் பண்ணிடணும். ரைட்டு போட்டால் இப்போ ஆன் ஆஃப் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகுது. லைட் ஆஃப் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பேட்ரி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். பேட்ரி ஒயர்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆகிற மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது லைட்டை வெளியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹாட் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறோம். ஹாட் க்ளூ வச்சு சுற்றி சரௌண்டிங் சுற்றி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிடலாம். ஜிக்ஸாக அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிடும். எக்ஸ்டென்ஷன் கேபிள் எடுத்துக்கோங்க. இது நம்ம சேனலில் மேக் பண்ணது தான், கார்டு தரேன் பாருங்கள். 12 வோல்ட் அடாப்டர் எடுத்துக்கோங்க. அடாப்டர் எடுத்துகிட்டு ப்ளக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க டிவைஸில் வந்து பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சார்ஜ் ஏறும். ஒரு 20 மினிட்ஸ் சார்ஜ் ஏறட்டும். ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிடுங்க. அப்போ தான் கிளண்டு வராமல் இருக்கும். நல்லா அழுத்தி ஒட்டிடுங்க. ஒரு கேப் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எதுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ஒரு க்ரிப்புக்காக ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல லைட்டுக்கு வந்து க்ரிப்பு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு மாதிரி சைடாக இருந்துச்சு, அதனால தான் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சாச்சு. ஓகே, ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு எவ்வளோ பிரைட்டாக எரியுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக எரியுதுன்னு சொல்லிட்டு. செம்ம பிரைட்டாக எரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பவர்ஃபுல்லான எல்இடி ரீசார்ஜபிள் லைட் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Cause I'ma live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings, I'ma be